வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கொடுக்காப்புளியில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். கிடைப்பதற்கு அரிதாக இருக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள் தான் கொடுக்காப்புளி. அதனால் அந்த கொடுக்காப்புளி கிடைக்கும் போதே நம்ம அதை அளவோடு சாப்பிட்டு நிறைய மருத்துவமைகளை பெற்றுக்கொள்வது நல்லதாக இருக்கும். கொடுக்காப்புளியில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறதால தான் அதை நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா அதன் மூலமாக தான் நமக்கு நிறைய மருத்துவமைகளை கிடைக்குது. கொடுக்காப்புளியில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து, விட்டமின் B1, விட்டமின் B2, விட்டமின் B3, விட்டமின் கே, இரும்பு சத்து, கால்சியம், பாஸ்பரஸ், புரதம், சோடியம் மற்றும் விட்டமின் ஏ சத்துக்கு எல்லாமே இருக்குது. ஸோ கொடுக்காப்புளியில் இருக்கக்கூடிய ஃபீனோல்கள், ஃப்ளவனாய்டுகள், இந்த மாதிரி சக்தி வாய்ந்த பைட்டோ கெமிக்கல்ஸ்லாம் இருக்குது. இதனால் கொடுக்காப்புளி எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். எடை இழப்புக்கு ஆரோக்கியமான முறையில் உங்களுக்கு உதவிகரமாக பக்க விளைவுகள் எதுவும் இல்லாமல் உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய கொடுக்காப்புளி உதவிகரமாக இருக்கும். கொடுக்காப்புளியில் இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து, விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து மற்றும் சவோனின்கள் அதிக செறிவு எடையை கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்துக் கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும். அதிக கொழுப்பு நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளில் சவோனின்கள் எடையை 20-30% குறைக்கலாம் அப்படின்றத ஒரு ஆய்வுகளில் குறிப்பிடுறாங்க. ஸோ கொடுக்காப்புளி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா பசியை கண்ட்ரோல் பண்ணலாம். இதன் மூலமாக அதிக கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்றதை ஸ்டாப் பண்ணுவீங்க. கொடுக்காப்புளியில் இருக்கக்கூடிய நார்சத்து ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கி இருக்கக்கூடிய கொழுப்புகளை வந்து குறைத்து உங்களுக்கு ஆற்றலாக மாற்றி உடல் எடையை உங்களுக்கு வந்து குறைத்து கொடுக்கும். புற்றுநோய் எதிர்ப்பு தன்மை பெறுவதற்கு நீங்கள் கொடுக்காப்புளி எடுத்துக்கொள்ளலாம். கொடுக்காப்புளியினுடைய இலைகள் சக்தி வாய்ந்த சைட்டோடாக்சிலிக் மற்றும் புற்றுநோயை தடுக்கக்கூடிய பண்புகளை கொண்டு இருக்கு. இந்த இலைகள் இருக்கக்கூடிய புற்றுநோய் எதிர்ப்பு காரணிகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அப்போப்டோசிஸ் செயல்முறையின் மூலமாக மார்பக புற்றுநோய் செல்களை மட்டும்தான் குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு அப்படின்னும் சாதாரண செல்களை குறைக்க கிடையாது அப்படின்றதையும் ஒரு ஆய்வுகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. மேலும் இந்த கொடுக்காப்புளியில் இருக்கக்கூடிய விட்டமின் B1 வந்து உணவின் மூலமாக இதை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஃபுட்ஸ் அந்த சாப்பாட்டின் மூலமாக கட்டி வளர்ச்சியை வந்து தடுக்கலாம். ஸோ அப்போ உங்களுடைய உணவுகளோடு சேர்த்து நீங்கள் இந்த கொடுக்காப்புளி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த புற்றுநோய் மார்பக புற்றுநோயை தடுக்கலாம். குடல் பிரச்சனையை சரி செய்வதற்கு கொடுக்காப்புளி எடுத்துக்கொள்ளலாம். கொடுக்காப்புளியில் இருக்கக்கூடிய பண்புகள் குடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கு பயன்படுகிறது. பழங்காலத்திலிருந்தே பாரம்பரியமாக குடல் தொடர்பான பிரச்சனைகளுக்கு ஒரு மருந்தாக இந்த கொடுக்காப்புளி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கொடுக்காப்புளி குடல்களுக்கு தீங்கி விளைவிப்பதாக கூறப்படக்கூடிய ஈகோலி மற்றும் சிக்கலா போன்ற நோய் கிருமிகளை தடுப்பதற்கான ஆன்டி மைக்ரோபியல், ஆக்சிஜனேற்றம் மற்றும் அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் நிறைந்திருக்கு. ஸோ இந்த கொடுக்காப்புளியினுடைய விதைகள் இருக்கக்கூடிய ஓலியனோலிக் அமிலம் உடல் செயல்பாடுகளை பராமரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இதனால் குடல் சார்ந்த எந்த பிரச்சனையுமே இருக்காது. நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம். அதுக்கு கொடுக்காப்புளி எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். சரும ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு கொடுக்காப்புளி எடுத்துக்கொள்ளலாம். சருமத்தில் ஏற்படக்கூடிய தோல் அலர்ச்சி, வீக்கம், அரிப்பு போன்றவற்றிலிருந்து பாதுகாப்பு, சரும ஆரோக்கியத்தை வந்து நீங்கள் பராமரிக்கிறதுக்கு கொடுக்காப்புளி எடுத்துக்கொள்ளலாம். கொடுக்காப்புளில் இருக்கக்கூடிய விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்துக்கள், டேனின்கள், சவோனின்கள் நமது உடலில் ஏற்படக்கூடிய ஆக்சிஜனேற்றம், அலர்ச்சி எதிர்ப்பு மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகளுக்கு காரணமாகுது. ஸோ இது எல்லாத்தையுமே கியூர் பண்ணிக்கிட்டு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி உங்களுடைய சருமத்தில் இருக்கக்கூடிய எந்த விதமான தொற்றுகளாக இருந்தாலும் அதை கியூர் பண்ணி முகத்தில் இருக்கக்கூடிய பிம்பிள்ஸு, கரும்புள்ளிகள், முகப்பொருட்கள், ஸோ இது எதுவுமே உங்களுக்கு வந்து இருக்காது. கண் கருவலியங்கள் கூட இருக்காது. மின்னக்கூடிய மிருதுவான சருமம் கிடைக்கும். அந்த டெட் செல்ஸ், இறந்த செல்கள்லாம் உங்களுடைய முகத்திலிருந்து நீக்கப்படும். நீரிழிவு நோய் உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகிறதுக்கு, சுகர் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு கொடுக்காப்புளி எடுத்துக்கொள்ளலாம். கொடுக்காப்புளி நீரிழிவு நோயை சரி செய்யறதுக்கு பயன்படுத்தப்படுது. ஸோ ஆல்கலாய்டுகள், டேனின்கள், ஃப்ளவனாய்டுகள், புரதங்கள் மற்றும் சஃபோனின்கள் ஆகியவற்றில் இருக்கக்கூடிய பைட்டோ கெமிக்கல்ஸ்க்கு இது வந்து நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பு குறைக்கும், குளுக்கோஸோடைய அளவை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ பிளட்டில் இருக்கக்கூடிய சுகரோட அளவு கண்ட்ரோல் ஆகிடும். ஸோ அதனால் சுகர் பேஷண்ட்ஸ் வந்து அந்த பிளட்டில் இருக்கக்கூடிய சுகரோட அளவை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கும் நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனை விடுபடுவதற்கும் கொடுக்காப்புளி எடுத்துக்கொள்ளலாம். கல்லீரலுக்கு ஆரோக்கியம் அளிக்கும் கொடுக்காப்புளி. கொடுக்காப்புளி கல்லீரலில் இருக்கக்கூடிய அனைத்து நச்சு கிருமிகளையும் வளர்ச்சிதை மாற்றம் செய்து மெட்டபாலிசம் பண்ணி நமது உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வந்து வெளியேற்றுது. ஆனால் அதிகப்படியான ரசாயன பொருட்களினுடைய கலவை காரணமாக கல்லீரலினுடைய செயல்பாடுகள், அப்போப்டோசிஸ் ஆகியவற்றில் அசாதாரணத்தை ஏற்படுத்தக்கூடிய கல்லீரல் காயங்கள் ஏதாவது ஏற்படுவதற்கு உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் அளவோடு தான் வந்து கொடுக்காப்புளி எடுத்துக்கணும். ஸோ எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய கல்லீரலில் தேங்கி இருக்கக்கூடிய நச்சு கிருமிகள், கழிவுகள்லாம் வெளியேறிடும். கொழுப்புகள் உங்களுக்கு கல்லீரலில் வந்து உருவாகுவது தடுக்கப்படும். உருவாகி இருக்கக்கூடிய அந்த கொழுப்புகள்லாம் கரைத்து வெளியேற்றப்படும். எலும்புகள் மற்றும் தசை ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கொடுக்காப்புளி எடுத்துக்கொள்ளலாம். கொடுக்காப்புளியில் இருக்கக்கூடிய கால்சியம் எலும்புகளினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கு. அதே நேரத்தில் கொடுக்காப்புளினுடைய இலைகளில் தசையை தளர்த்தக்கூடிய செயல்பாடும் இருக்கிறதால தசைகளினுடைய இயக்கமும் ஆரோக்கியமாக இருக்கும். இதனால் தசைகளில் ஏற்படக்கூடிய வலி, தசைகளினுடைய விரைப்பு எல்லாமே எளிதாக வந்து சால்வ் ஆகிடும். உங்களுடைய 40 வயசுக்கு அப்புறம் கூட எலும்பையும் தசைகளையும்
பற்களை கூட நீங்கள் வலுவாக வைத்துக் கொள்வதற்கு இப்போ இருந்தே கொடுக்காப்புளி எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா கொடுக்காப்புளி உங்களுடைய அந்த எந்த விதமான பிரச்சனையுமே, எலும்பு சார்ந்த பிரச்சனை, சதை சார்ந்த பிரச்சனை எதுவுமே இல்லாமல் ஆரோக்கியமாக உங்களை பாதுகாத்துக் கொள்ளும். காச நோயிலிருந்து எதிர்ப்பு தன்மை பெறுவதற்கு, காச நோயிலிருந்து விலகுவதற்கு கொடுக்காப்புளி எடுத்துக்கொள்ளலாம். கொடுக்காப்புளி மற்றும் அதனுடைய இலைகள் முக்கியமாக காச நோய் எதிர்ப்பு மற்றும் நுண்ணுயிர் எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருக்கு. இதனுடைய கூழ் முக்கியமாக ஊட்டச்சத்துக்களால் செறிவூட்டப்பட்டாலும் அதிகமான பைட்டோகெமிக்கல்ஸ்கள் கொடுக்காப்புளியில் இருக்குது. கொடுக்காப்புளியினுடைய பட்டை மற்றும் இலைகள் இருக்கக்கூடிய மைக்ரோ பாக்டீரியம் காசநோய் வளர்ச்சியை தடுக்கிறதுக்கும் ஆரம்ப சிகிச்சைக்கும் உதவிகரமாக இருக்கு. ஸோ அதனால நீங்க கொடுக்காப்புளி எடுத்துக்கொள்ளும் போது அந்த டியூபர்குலோசிஸ் டிபி ப்ராப்ளத்திலிருந்து விடுபட்டலாம். நோய் எதிர்ப்பு சக்தி பெறுவதற்கு கொடுக்காப்புளி எடுத்துக்கொள்ளலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய விட்டமின் சத்துக்கள் கொடுக்காப்புளியில் இருக்கு. இது பல்வேறு நோய்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ இம்யூன் பவரை நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்களுமே நீங்க குணப்படுத்திக்கலாம். சீசனா புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளை வராமல் தடுத்துக் கொள்ளலாம். அதுக்கு நீங்க கொடுக்காப்புளி எடுத்துக்கலாம். உங்களுடைய இம்யூன் பவர் இன்க்ரீஸ் ஆகும். இம்யூன் சிஸ்டத்தை ரொம்ப ரொம்ப பலமாக பாதுகாத்துக் கொள்ளலாம். நுரையீரல் தொற்று நோய் நீங்குவதற்கு கொடுக்காப்புளி எடுத்துக்கொள்ளலாம். கொடுக்காப்புளி சாற்றில் அல்கலாய்டுகள், கூமரின், ஆந்தோசைனின்கள், ட்ரைடர்ஃபெனால்கள், ஃப்ளவனாய்டுகள் மற்றும் டேனின்கள் இருந்திருக்கு. இது விட்டமின் ஏவுக்கு எதிரான பூஞ்சை காளான் செயல்பாடுகளை கொண்டிருக்கு. இதனால நாள்பட்ட நுரையீரல் தொற்று மற்றும் அலர்ஜி, அந்த ஒவ்வாமை போன்ற பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படலாம் அப்படின்னு அறியப்படுது. ஸோ அதனால நீங்கள் அந்த மாதிரி பிரச்சனையை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை பெறுவதற்கு கொடுக்காப்புளி எடுத்துக்கொள்ளலாம். ஸோ கொடுக்காப்புளி எடுத்திங்கன்னா உங்களுடைய அந்த நுரையீரல் காற்று பாதைகளில் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது. நீங்கள் சுவாசிக்கக்கூடிய பிரச்சனைகள் அந்த சுவாசிக்கக்கூடிய பிரச்சனை உங்களுக்கு ஏதாவது இருக்கு அப்படின்னா அதில் விடுதலை பெறலாம். வயிற்று புண்கள், அந்த அல்சர் எல்லாம் கியூர் ஆகிறதுக்கு கொடுக்காப்புளி எடுத்துக்கொள்ளலாம். கொடுக்காப்புளியில் இருக்கக்கூடிய பண்புகள் வயிற்று புண்களை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை கொண்டிருக்கு. அதை கியூர் பண்ணிடும். ஸோ நமது வயிற்றில் இருக்கக்கூடிய அமிலத்தினுடைய அளவை குறைக்கக்கூடிய தன்மை கொண்டது கொடுக்காப்புளி. இதனால இது இரைப்பையில் அமில சுரப்பு, அந்த ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தினுடைய உற்பத்தி தடுக்கும். இதனால வயிற்று புண்கள் அதிகரிக்கிறத நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். மேலும் இந்த கொடுக்காப்புளில் இருக்கக்கூடிய குர்சடின் மற்றும் கேம்ஃபெரால் போன்றவை வயிற்று ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு நமக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ நம்மளுடைய அந்த அல்சர் ப்ராப்ளம் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கெல்லாம் கொடுக்காப்புளி எடுத்துக்கொள்ளலாம். காய்ச்சலை குணப்படுத்துவதற்கு கொடுக்காப்புளி எடுத்துக்கொள்ளலாம். கொடுக்காப்புளியினுடைய இலை, விதைகள் மற்றும் பழங்கள் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருக்கு. கொசுவினால் ஏற்படக்கூடிய காய்ச்சல்களுக்கு முக்கிய காரணமான ஈடிஸ் மற்றும் அதாவது ஏடிஸ் கொசு மற்றும் குலெக்ஸ் போன்ற கொசு, அந்த கொசுக்களினுடைய லார்வாக்களினுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்துறதுக்கு கொடுக்காப்புளி உதவிகரமாக இருக்கும். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் காய்ச்சலால் ஏற்படக்கூடிய தாக்கத்தை தடுத்து இம்யூன் பவரை நமக்கு கொடுத்து காய்ச்சலை சரி பண்ணிடும், வராமலும் தடுக்கும். மனநலம் பிரச்சனைகள் நீங்குவதற்கு கொடுக்காப்புளி எடுத்துக்கொள்ளலாம். கொடுக்காப்புளி சிறந்த தளர்வு மற்றும் தசை தளர்த்தக்கூடிய செயல்பாடுகளை கொண்டிருக்கு. மூளையில் நரம்பியல் கடத்தியாக செயல்படக்கூடிய அமினோ அமிலத்தினுடைய செறிவு அதிகரிக்கப்பட்டு அதுக்கப்புறம் எலும்பு தசைகளை அதனுடைய தளர்வு செயல்பாட்டின் மூலமாக தளர்த்துது. இதனால கவலை மற்றும் மனச்சோர்வுகள் நமக்கு ஏற்படும், தடுக்கப்படும். ஸோ அதுக்கு நம்ம கொடுக்காப்புளி எடுத்துக்கொள்ளலாம். அப்போ நம்மளோட இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ், டென்ஷன், படபடப்பு இது எல்லாமே கியூர் ஆகிடும். அதுக்கு கொடுக்காப்புளி ஹெல்ப் பண்ணும். இதயத்தை ஆரோக்கியமாக வைப்பதற்கு கொடுக்காப்புளி எடுத்துக்கொள்ளலாம். கொடுக்காப்புளி உடலில் இருக்கக்கூடிய மொத்த சீரம் மற்றும் மோசமான கொழுப்பினுடைய அளவை குறைக்கும். அதே நேரத்தில் அதனுடைய ஹைப்பர் லிமிட்டமிக் எதிர்ப்பு செயல்பாடு காரணமாக நல்ல கொழுப்பினுடைய அளவு மட்டும்தான் நமக்கு உடலில் பாதுகாத்துக்கும், கெட்ட கொழுப்பெல்லாம் குறைச்சிடும். ஸோ அப்போ ஆக்சிஜனேட்டர் பண்புகள் இதயத்தை ஆக்சிஜனேட்டர் அழுத்த பிரச்சனையிலிருந்து பாதுகாக்கும். பிபி எல்லாம் நமக்கு கண்ட்ரோல் ஆக இருக்கும். இதனால் ரத்த நாளங்கள்லாம் இறுக்கமாக இல்லாமல் மிக இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்தத்தை அனுப்புறதால எந்த விதமான இதயம் தொடர்பான பிரச்சனையுமே நமக்கு இருக்காது. ரத்த ஓட்டம் சீராக இருக்கும், இதய துடிப்பும் சீராக இருக்கும். வயிற்றுப்போக்கு சரியாவதற்கு கொடுக்காப்புளி எடுத்துக்கொள்ளலாம். கொடுக்காப்புளியில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் வயிற்றினுடைய தசைகளை தளர்த்துவதன் மூலமும் நமக்கு எனர்ஜி, அந்த ஆற்றலை வழங்குவதன் மூலமாக பாக்டீரியாக்களினுடைய வளர்ச்சி தடுக்கிறதன் மூலமாக வயிற்றுப்போக்கு பிரச்சனையை சரி செய்யும். ஸோ கொடுக்காப்புளி எடுத்துக்கொண்டோம்னா நமக்கு இந்த வயிற்றுப்போக்கில் ஏற்படுற லூஸ் மோஷன் அது நமக்கு நோய் தொற்றுகளால் தான் ஏற்படும். அப்போ அதை கியூர் பண்ணுறதுக்கு கொடுக்காப்புளியில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் உதவிகரமாக இருக்கும். ஸோ தொடர்ந்து நீங்கள் கொடுக்காப்புளி எடுத்துக்கொள்ளுங்க. அதில் இருக்கக்கூடிய நிறைய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.